வணக்கம். டெல்லியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் உற்று கவனித்த பிரதமர் மோடி அவர்கள். அப்படி டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதாவது தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வருடம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்றே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நேராக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணியான டாக்டர் பரமேஸ்வரன் அவர்களை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடங்களின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இவ்வாறாக நேற்றைய தினம் டெல்லியில் இறங்கியதிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன. மேலும் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்டானது. முக்கியமாக பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை தனியாக சந்தித்து பேசியிருப்பது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை தனியாக சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். அதன்படி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள பார்த் மண்டபத்திலேயே இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டிற்கு தேவையான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கியிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்தித்துக் கொள்ள இருப்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பை முடித்துவிட்டு இன்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலிருந்து பயணியர் விமானம் மூலம் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார். நேற்றைய தினம் டெல்லியில் இறங்கியதிலிருந்து தொடர்ந்து பிஸியாக பல்வேறு இடங்களுக்கும் விசிட் அடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.